அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லா வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வபாத். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ரபீல் அவ்வல் மாதம் வந்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயரிலே பல நிகழ்வுகள் நடக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அன்னாரை பற்றிய புகழ் பாடல்கள் என்று அரபு பாடல்கள் அதிகமாக நடக்கின்றது. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வைத்த யார் எழுதினும் கூட தெரியாத முகவரி இல்லாத பாடல்களை ஒரு வணக்கமாக நாங்கள் செய்கின்றோம். வீதிகளை வெளிச்சமிட்டு லைட்டு போட்டு அதனை நாங்கள் அலங்கரிக்கின்றோம். வீடுகளை அலங்கரிக்கின்றோம், பள்ளிகளை அலங்கரிக்கின்றோம். இவ்வாறான அந்நிய கலாச்சாரங்களை போன்று நாங்கள் செய்கின்றோம். பிறந்த நாள் கொண்டாடுவது என்பது நாம் இஸ்லாமிய வழிமுறையிலிருந்து வந்ததல்ல. அது யூத கலாச்சாரம், கிறிஸ்துவ கலாச்சாரம், முஸ்லீம்கள் அல்லாத மதத்தை பின்பற்றக்கூடியதிலிருந்து வந்த ஒரு கர்மமாக இருக்கின்றது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிபாரிசை நாங்கள் அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ் நாங்கள் அன்பை பெற வேண்டுமாக இருந்தால், நாம் செய்ய வேண்டியது அந்த ரசூலை நாங்கள் பின்பற்ற வேண்டும். சஹாபாக்கள் எவ்வாறு இந்த நபியை பின்பற்றி நமக்கு காண்பித்திருக்கிறார்களோ அதே வகையில் தான் நாங்கள் காண்பிக்க வேண்டும். எனவே இந்த பிறந்த நாளை வருடாவருடம் கொண்டாடுவது என்பது அவர்களை மிகவும் நேசித்தவர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அபூபக்கர் அவர் செய்யவில்லை, உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு செய்யவில்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்யவில்லை, அவருடைய குடும்பத்தார்கள் செய்யவில்லை, அவரை நேசித்த சத்திய சஹாபாக்கள் செய்யவில்லை. எனவே அவ்வாறு அவர்கள் செய்யாத கர்மங்களை எல்லாம் நமக்கு நன்மை கிடைக்கும் என்று செய்வதென்பது அது உண்மையிலே ஒரு மார்க்கம் போதித்த வழிமுறையாக அல்ல. நம்மளை விட உயிர் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து அன்னாரை நேசித்த சஹாபாக்களுடைய வழிமுறையை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித்தராத வழிமுறைகளை செய்து ஒரு நாளும் அந்த நபிகளாருடைய அன்பை பெற முடியாது, அல்லாஹ்வுடைய அருளையும் ரஹ்மத்தையும் பெற முடியாது. எனவே அல்லாஹ்வுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய அருளும் பெற வேண்டுமாக இருந்தால் நபிகளார் காட்டிய வழிமுறை தான் நாங்கள் செல்ல வேண்டும். நபிகளாருடைய சிபாரிசை பெற வேண்டுமாக இருந்தால் அந்த நபிகளார் காட்டிய வழிமுறை விசேஷமாக நம்முடைய வாழ்நாளில் அன்னாரை முழுமையாக பின்பற்றக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக.